லைஃப் ஹாரோஸ்கோப் ஸ்பிரிச்சுவல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். மாதந்தோறும் ரொம்ப எக்ஸ்க்ளூசிவா ஜென்சி கிட்ஸ்க்கான மந்த்லி ப்ரெடிக்ஷன்ஸ் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ஜென்சி கிட்ஸ் யாருங்க இந்த ஜென்சி கிட்ஸ் அப்படின்னு கேட்குறவங்களுக்காக ஒரு குயிக் இன்ட்ரோ கொடுத்துடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். 1997 இருந்து 2012 வரைக்கும் பிறந்திருக்கக்கூடிய நபர்கள் இருப்பாங்க இல்லையா, இந்தந்த வருஷங்களில் பிறந்திருக்கக்கூடிய எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஜென்சி கிட்ஸ் தான். இன்னும் நல்லா சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 14 வயசுல இருந்து 29 வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஜென்சி கிட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஏன் இவங்களுக்கான எக்ஸ்க்ளூசிவான ப்ரெடிக்ஷன் நம்ம சேனலில் கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் 30 வருஷத்துல ஒரு மனுஷன் எடுக்கக்கூடிய டிசிஷன்ஸ், அதுக்கப்புறம் அவனுடைய லைஃபை எப்படி அமைச்சுக்கிறானோ அதுதான் அவனுடைய லைஃப்ல அடுத்த 30 வருஷத்துக்கான வழிகாட்டியா இருக்க போது, அடுத்த 30 வருஷத்துக்கான பேஸ்மெண்ட்டா இருக்க போது. அப்போ ரொம்ப முக்கியமான முடிவுகள் அப்படின்னு சொல்லக்கூடிய எஜுகேஷனாக இருக்கட்டும், கெரியராக இருக்கட்டும், ரிலேஷன்ஷிப் சார்ந்து இருக்கக்கூடிய விஷயங்களா இருக்கட்டும், ஃபேமிலியை எப்படி டீல் பண்ணுறாங்க அப்படிங்கிறதா இருக்கட்டும், மேரேஜ் சார்ந்த விஷயங்களா இருக்கட்டும், இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் எந்தெந்த வயசுக்குள்ள முடிவு பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த 14 இருந்து 29 அப்படின்னு சொல்லக்கூடிய வயசுக்குள்ளாக தான். அப்போ அந்த டிசிஷன்ஸை இந்த ப்ரெடிக்ஷனோட மேட்ச் பண்ணிக்கிட்டு உங்கள் லைஃபோட சேர்த்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப எக்ஸாக்டாக இருக்கும். அப்படிங்கிறதுனால தான் ஜென்சி கிட்ஸ்க்கு நம்ம கொடுக்குறோம். அந்த வகையில் ஜூலை மாதத்திற்கான பலன்கள் மேஷம் டு மீனம் பார்க்கலாம் வாங்க. தனுசு ராசியில் இருக்கக்கூடிய ஜென்சி கிட்ஸுக்கு அப்கமிங் ஜூலை மந்த் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்க்குறப்ப ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்க போகுது. சில விஷயங்களில் மட்டும் கொஞ்சமாக கவனமாக இருந்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த மாதம் மிகப்பெரிய முன்னேற்றங்களை கொடுக்க போகுதுங்க. ஏற்கனவே அர்த்தாட்டம சனி நடக்குதே அப்படின்னு நிறைய பேர் கவலையில் இருந்திருப்பீங்க. அதை பற்றியான கவலைகள் எல்லாத்தையுமே ஓரமாக வச்சுருங்க. ஃபஸ்ட்டு விஷயம் எஜுகேஷன். இந்த எஜுகேஷன் விஷயம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறப்ப நிறைய பேத்துக்கு வெளிநாடு போய் படிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் வந்திருக்கும். அதனால் என்ன பண்ணியிருப்பீங்க அப்படின்னா விசா அப்ளை பண்ணியிருப்பீங்க, பாஸ்போர்ட் அப்ளை பண்ணியிருப்பீங்க. அதில் ஏதாவது டாக்குமெண்ட் சார்ந்திருக்கக்கூடிய விஷயங்களில் பிரச்சனைகள் இருந்தது அப்படின்னு சொன்னால் அது எல்லாமே சால்வ் ஆகக்கூடிய ஒரு மாதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜூலை மாதம் தான். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பஞ்சிங் வெளிநாட்டுக்கு போகிறப்ப அந்த பாஸ்போர்ட்டில் வைப்பாங்க இல்லையா, அது மாதிரி வெளிநாட்டுக்கு போகிறதுக்கான யோகம் அப்படிங்கிறது தனுசு ராசிக்காரங்களுக்கு கிரியேட் ஆகிடுச்சு. குறிப்பாக ஜென்சி கிட்ஸுக்கு வெளிநாடு படிக்கிறதுக்கு, வேலைக்கு, இந்த மாதிரி போகிறதுக்கான ப்ராசஸ் எல்லாமே ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்க போது. எஜுகேஷன் சார்ந்திருக்கக்கூடிய விஷயங்களில் படிப்பு தான் முக்கியம் அப்படிங்கிறத உணரக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்கும். படிக்கிறப்ப ஒழுங்காக படிச்சிருக்காமே, ஒரு மார்க்கில் இந்த கட் ஆஃபில் இப்படி மாறி இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் இருக்கோமே அப்படின்னு யோசிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இந்த மாதம் இருக்கிறதுனால அந்த உணர்வுக்கு பின் ஒரு தெளிதல் கிடைக்கும். இனிமேலாவது நல்லா படிக்கணும், இனிமேலாவது நல்லா வரணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும் எஜுகேஷன் பொறுத்தளவுக்கு ஜென்சி கிட்ஸுக்கு. அடுத்து இந்த கெரியர் ஆப்பர்ச்சுனிட்டியை நான் ரொம்ப அழகாக ஸ்ட்ராங்காக உங்களுக்கு கைட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய வாய்ப்புகள் வரப்போகுது. பொதுவாக குறித்து வச்சுக்கோங்க, தனுசு ராசிக்கார ஜென்சி கிட்ஸுக்கு நிறைய வாய்ப்புகள் வரும். இந்த வாய்ப்புகள் வரப்போ என்ன ஆகும் அப்படின்னா, நான் படித்ததுக்கு ஏற்ற மாதிரியான விஷயமா இது இல்லையே, இது கெரியரே சுவிட்ச் ஓவர் ஆகிற மாதிரி இருக்கே, நான் ஒரு செக்டாரில் இருக்கேன் இன்னொரு செக்டாருக்கு மாறுற மாதிரி இருக்கே அப்படிங்கிற மாதிரி நிறைய தயக்கங்கள் இருக்கும். தயக்கமே படாதீங்க. ஏன்னா குருநானக் தேவ் ரொம்ப அழகாக சொல்லுவார், எனக்கு எந்த ஒரு மொழியிலும் பிடிக்காத ஒரு வார்த்தை அப்படின்னு பார்த்தீங்கன்னா தயக்கம் அப்படின்னு சொல்லுவார். இந்த தயக்கத்தை மட்டும் ஓரமாக வச்சுட்டு வரக்கூடிய புதிய வாய்ப்புகளை எடுத்துக்கிட்டீங்க, நியூ செக்டார்ஸ்குள்ளே பயணிக்க ஆரம்பிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதுனால அந்த வாய்ப்புகளை முறையாக பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். தயக்கமே இல்லாமல் எடுத்துக்கோங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பிஸ்னஸ். இந்த பிஸ்னஸ் விஷயத்தில் மட்டும் தனுசு ராசிக்காரங்க ரொம்ப 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 எச்சரிக்கையாக இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாங்கக்கூடிய சில விஷயங்கள் இருக்குது, கமோடிட்டிஸ் இருக்குன்னா அது சரியாக இருக்கா, அது எந்த அளவுக்கு வாங்கியிருக்கிறோம், அது கெட்டு போயிருக்கான வாய்ப்பு இருக்கா, இல்லை அடுத்து பார்ட்னர் அப்படிங்கிற விஷயத்தில் அவங்க சரியாக தான் ஒரு அக்கௌண்ட்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுக்குறாங்களா, இல்லை அவங்களுக்கு ஏதாவது கமிஷன்ஸ் இதுலேருந்து இன்டைரக்டாக போகுதா, இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே மானிட்டர் பண்ணுங்கள். நிறைய கடைகள் இருந்தாலும் சரி, ஷோரூம்ஸ் இருந்தாலும் சரி, ஒர்க் பிளேஸ் அப்படின்னு இருந்தாலும் சரி, அந்த இடத்துல என்ன அக்கௌண்ட்ஸ் நடக்குது, எவ்வளோ வரவு செலவு இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் போய் ஒரு இடம் ஃபிக்ஸ் பண்ணுங்கள். நான் ஒரு இடத்துல இருக்கிறேன், என்னோடய பிஸ்னஸ் ஒரு பக்கம் நடக்குது அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அலட்சியமாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக பார்ட்னர்ஷிப்பில் பிரச்சனை, லாபத்தில்
அதிகப்படியான லாபத்தை அடுத்தவங்களுக்கு உங்களுக்கும் தெரியாமல் நீங்கள் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் அப்படிங்கிறது உருவாகிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கிறனால பார்ட்னர்ஷிப் சார்ந்திருக்கக்கூடிய விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருங்க. நியூ டீலிங்ஸ் எதுவும் சைன் பண்ணாதீங்க. அதே மாதிரி பார்ட்னர்ஷிப்போடைய ஜாதகத்தை பார்த்துட்டு முடிவு பண்ணிக்கோங்க. என்னங்க பிஸ்னஸ் பார்ட்னர் வராரு, அவர்கிட்ட ஜாதகம்லாம் கேட்க முடியுமா அப்படின்னா கேளுங்க, தப்பு கிடையாது. ஏன்னா பணம் அப்படிங்கிற விஷயத்தை அதிகமாக இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறப்ப உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த் கொடுங்க. நான் ஒரு தடவை அனாலிசிஸ் பண்ணிவிட்டு நாங்கள் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களுக்குள்ளே வாங்க. நல்ல ஆஸ்ட்ராலஜரை பாருங்கள், இல்லையா நம்மளுடைய வெப்சைட்டுக்கு வாங்க. வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் நல்லாவே பார்த்திங்கன்னா கைடன்ஸ் கிடைக்கும். கண்டிப்பாக பார்ட்னர்ஷிப் சார்ந்த விஷயங்களில் எந்த ஒரு ஏமாற்றமும் வராமல் பார்த்துக்கலாம். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஃபேமிலி சார்ந்திருக்கக்கூடிய விஷயங்கள் ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது. ஃபேமிலியில் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ண போகிறீங்க. மூத்தவர்கள் தம்பி நீ சொல்லுப்பா இந்த விஷயம் சரியாக இருக்குமா அப்படின்லாம் கேட்டு முடிவெடுக்கக்கூடிய காலகட்டமாகவும் இந்த காலகட்டம் இருக்குது. லவ் அப்படிங்கிற விஷயத்துக்குள்ளே வருவோம். இங்கே தான் நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கக்கூடிய விஷயம் இருக்குது. ஏன் அப்படின்னு பார்க்குறப்ப நிறைய ஃபேக்கான லவ்க்குள்ளே சிக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இந்த ராசிக்கு, அதுவும் குறிப்பாக ஜென்சி கிட்ஸுக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது. இன்னொரு விஷயம் சொல்கிறேங்க, இதனால் வரைக்கும் சில விஷயங்களை ரிலேஷன்ஷிப்ஸை நீங்கள் ஹைட் பண்ணி வச்சுருக்கலாம். அது வாட் எவர் இட் இஸ், லவ்வாக இருந்தாலும் சரி, எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேராக இருந்தாலும் சரி, எல்லாமே ஓப்பனாக வரக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்குது. இந்த ஜூலை மந்த் என்ன பண்ணோம் அப்படின்னா நீங்கள் ரகசியமாக வச்சுருக்கக்கூடிய எல்லா விஷயமும் ஓப்பன் அப் ஆகக்கூடிய ஒரு மந்த்தாக இருக்கும். அதில் மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க. லவ்வாக இருந்தது அப்படின்னா பிரச்சனையே கிடையாது, வீட்டில் பேசி சம்மதம் வாங்கிறதுக்கான விருப்பங்களை பாருங்கள். ஆனால் திருமணம் தாண்டிய உறவுகளாக இருந்தது அப்படின்னு சொன்னால் அதை பிரேக் பண்ணிவிட்டு உங்களுடைய வாழ்க்கை என்னவோ அதை நோக்கி போகிறதுக்கான விஷயத்தில் நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். தேவையில்லாத பாதைகளை மட்டும் ஜென்சி கிட்ஸ், அதுவும் குறிப்பாக தனுசு ராசிக்காரங்க எடுக்காமல் இருந்தீங்க அப்படின்னா ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கும். அடுத்து திருமணம் சார்ந்திருக்கக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு பார்க்குறப்ப ரொம்ப சாதகமாக இருக்குது. தாராளமாக திருமணம் சார்ந்த விஷயங்களில் ஈடுபடலாம். அதுவும் இந்த மந்தோட எண்டுக்கு கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ஒரு வாரத்துலேருந்து 2 வாரத்துக்கு முன்னாடி நல்ல வரன்கள் அமைகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த விஷயங்களை சரியாக பயன்படுத்திக்கோங்க. நல்ல படித்த நபர்களாக நீங்கள் எப்படி யோசிக்கிறீங்களோ அதுக்கேற்ற நபர்களாக அமைவாங்க. அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருந்துட்டீங்க அப்படின்னாலே மற்ற எல்லா ஆஸ்பெக்ட்ஸும் நல்லா இருக்குது. இந்த விஷயங்களை மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. இது வரைக்கும் பார்த்த எல்லாமே ஒரு ஜென்ரலான ப்ரெடிக்ஷன் தான். உங்களுடைய சுயஜாதகம் எப்படி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் சரி, இல்லை எனக்கு ஒரு சுயஜாதகம் ஹேண்ட் ரிட்டனாக எழுதி கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சாலும் சரி, ப்ரெக்னன்சி சார்ந்திருக்கக்கூடிய கன்சல்டேஷன், மேரேஜ் சார்ந்திருக்கக்கூடிய கன்சல்டேஷன், மேட்சிங் அனாலிசிஸ், அதுக்கப்புறம் டிவோர்ஸ் சார்ந்திருக்கக்கூடிய கன்சல்டேஷன்ஸ், வாஸ்து, நியூமராலஜி மாதிரியான நம்பரான சர்வீசஸ் மட்டும் இல்லாமல் இப்போ குரு பயிற்சி நடந்திருக்கு இல்லையா, இது என்னுடைய ராசிக்கும் என்னுடைய லக்னத்துக்கும் எப்படி இருக்குது அப்படின்னு ஜென்ரலாக இல்லாமல் என்னுடைய பர்சனல் ஹாரோஸ்கோப் வச்சு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் சரி, நம்முடைய www.lifehoroscope.in அப்படின்னு சொல்லக்கூடிய வெப்சைட்டை செக்இன் பண்ணி பாருங்கள். நம்ம டீம் கிட்ட வாங்க, அவங்க கரெக்டாக உங்களை அனாலிசிஸ் பண்ணி கைட் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரியாக இன்னும் அருமையான காணொளிகளோடு சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் இண்டோ மாடர்ன் அஸ்ட்ராலஜர் பாலு ஆனந்த். நன்றி, வணக்கம்.